ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் என்னோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்துட்டு எப்படி 5 to 6 டேஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, நான் த்ரோனோட 60 டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா May 10. ஸோ அதில் வந்துட்டு பாலிட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் அதனால பாலிட்டியை வந்து உங்களுக்கு எப்படி 5 to 6 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கான்ஸ்டியூஷனை தான் படிக்க போகிறோம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்னென்னா அதில் என்னென்ன இருக்குது, ஒரு முகப்புரை இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு அதுலேருந்து என்ன தேவை, என்ன படிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத சிலபஸில் கொடுத்துட்டாங்க. இந்திய அரசியலமைப்புனா என்ன, முகப்புரைனா என்ன, ஒன்றிய அரசோட நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பகுதிகள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 22 பகுதிகள் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, 22 இப்போ 25 இருக்குன்னா என்ன எலிமினேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பகுதிகளை வந்து நீங்கள் கிளியராக படிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பகுதி 1 வந்து ஒன்றியங்கள் பற்றி சொல்லுதுன்னா அப்போ ஆர்டிக்கல் அது வந்து 1 to 5 வரைக்கும் சொல்லுது. பகுதி 2 குடியுரிமை சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் சொல்லுது. அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த 25 பகுதிகளையும் வந்துட்டு ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணுவீங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க, என்ன வேணால் பண்ணிவிடுங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து கேட்டால், இப்போ பகுதி 6 என்ன சொல்லுது அப்படின்னு உங்களை கேட்டால் சட்டுன்னு வந்து இந்த ஆர்டிக்கல்லேருந்து இந்த ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போது பகுதி 5 வந்து படிக்கணுமா, அதில் மத்திய அரசுன்னு இருக்கா, அதில் நிர்வாகம், நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம்னு தனித்தனியாக பிரிக்க போகிறோம். நிர்வாகம் வந்து 52லேருந்து 78 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் சொல்லுது. நாடாளுமன்றம் 79லேருந்து 122 வரைக்கும் சொல்லுது. அப்படின்னு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே சில சப் டாபிக்ஸ் இருக்கும். அதாவது நிர்வாக அதிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் நம்ம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர்னு வருவாங்க. அப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன ஆர்டிக்கல்லேருந்து சொல்லுது, 52லேருந்து 62 வரைக்கும் சொல்லுதா அப்படின்னு நீங்கள் உள்ள சப்டாபிக்ஸ் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். குடியரசுத் தலைவர்னால் 52லேருந்து 62க்குள்ளே தான் இருக்கும் அவரோட நியமனங்கள் அதெல்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நிர்வாக அதிகாரம்னு வரும்போது நிர்வாக அதிகாரம்னா இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்படி நீங்கள் படிக்கும்போது இதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு குடியரசுத் தலைவர்லேருந்து ஒரு கொஷின் கேட்கும்போது வெளியில் ஆர்டிகல்ஸ் வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா ஸோ இது கிடையாது அப்படின்னு உங்களால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அது வந்து எத்தனை டைம் ரீட் பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க, டேட் போட்டு எழுதி வச்சுக்கிறது. இது வந்து நான் வெறும் ரிவிஷன் பண்ணுறதுனால நான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டாபிக் எழுதிட்டு அது வேர் டு ஸ்டடி அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எழுதிட்டு நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா. இப்போ டேர்ம் 1ல் இருக்குது, முகப்புரை டேர்ம் 2ல் இருக்குது, அப்படி 6th அப்படின்னா அந்த டேர்ம்ஸ்லாம் டிக் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை ரிவிஷன் போகிறீங்கிறத போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணலன்னு தெரியும். ஒரு வேகா 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அது எந்த ஏரியாவில் வருது, எங்கே வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பகுதிகளாக பிரிச்சுட்டு ஓகே இந்த ஏரியாஸ்லேருந்து இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 10th புக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். குடியரசுத் தலைவர் நிர்வாகம் படிக்க போகிறேன்னா எனக்கு இந்த ஆர்டிக்கல்லேருந்து இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஈஸியாக இருந்துச்சும் கூட. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு ஏன்னா நம்ம பாலிட்டியில் வந்து ஈஸி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி தவிர்க்கலாம்னா இந்த இதெல்லாம் பண்ணும்போது தான். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் எடுத்துட்டிங்க நைட்லனா அது வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுவீங்க. அந்த இடத்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னங்கிறத படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கும்போது நீங்கள் புக்ஸ் வந்து ஆல்ரெடி 6th to 12th வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பீங்களா. இப்போ வந்து புதுசாக ஒரு ஏரியா கேட்குறாங்கன்னா அந்த ஏரியாவையே நம்மளுக்கு தெரியலன்னு பாருங்கள். அது வந்து புக் சோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு டாப்பிக்காக கூகுளில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் மேக்ஸிமம். ஏன்னா இது வந்து Group 4ங்கிறதுனால நிறைய ஃபேக்சுவலான கொஷின்ஸ் தான் இருக்கும். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.